இன்னைக்கு காலையிலேருந்து ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது. சமைக்கிறதுக்கு சுத்தமாக மூடே இல்லை. சரி இன்னைக்கு கடையில் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு ஹஸ்பண்டை கேட்டேன். சரின்னாரு. கடையில் வாங்கிட்டு வர்றதுக்கு நான் அப்படியே பாத்திரமும் கொடுத்து விட்டுட்டேன். சரி பிளாஸ்டிக் கவலையெல்லாம் வாங்க வேண்டாம், பாத்திரத்துலேயே வாங்கிட்டு வரட்டும் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, வாத்து குழம்பு வாத்து வறுவல் தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். வாத்து குழம்புக்கு இட்லியோட சாப்பிட்டோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வீட்டில் மாவு இல்லை, அப்படியே இட்லியும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. குடல் குழம்பு இட்லி காம்பினேஷன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அதே அளவுக்கு சூப்பராக இருக்குங்க வாத்து குழம்பு வாத்து வறுவலோட இட்லியும். மதிய வச்ச சாப்பாடும் ரசமும் கொஞ்சம் இருந்தது. எல்லாத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த ரெசிபி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் செஞ்சுருந்தேன். ரொம்ப ஈஸி தான் செய்யறது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அப்படியே வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துட்டு அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் தூள், கறி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை எல்லாத்தையும் பிணைஞ்சு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போல் வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை அப்படியே இது கூட போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி மட்டும் விட்டிங்கன்னா போதும். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கூடையுமே நல்லாயிருக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.